சரி, இந்த சூழலுக்கு எந்த கேடும் வராத, இயற்கைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்தாத காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க? பேராபத்தை வர வைக்கிற அனல், அணு உலை, இந்த நிலக்கரி, இதையெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிறீங்க, அரசு வச்சுக்கிறீங்க. எந்த ஆபத்தும் இல்லாத தனியார் கொடுக்குறீங்க ஏன்? அவன் ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறான். அதானியே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம், ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறார். மற்ற மாநிலங்களுக்கு 5 ரூபாய்க்கு விற்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. நீங்க 20 கிராமத்தை காலி பண்ணி 5000 ஏக்கரை கொடுத்துட்டு, நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் அந்த தகடை கழுவுறதுக்கு நீ எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு, எனக்கு வேலைன்னா என்ன வேலை? வாட்ச்மேன் வேலையா? என்ன வேலை? அவன் 7 ரூபாய்க்கு விற்கிறான். எனக்கு எவ்வளவு கொடு? 3 ஆண்டுகள்ல 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறீங்க. இப்போ உங்க மின் கட்டண விலையை தீர்மானிக்கிறது அரசா, முதலாளியா? சொல்லுங்க. அவன் உங்களுக்கு கொடுக்குற விலையை வச்சுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப நீங்க என்ன சரி, நீங்க 7 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு எனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க, உங்க மேல வெறுப்பு வரும், உங்க வாக்கு செலுத்த மாட்டாங்க, தோத்து போயிருவீங்க. அப்ப நீங்க வலுக்கட்டாயமா 2 ரூபாய் குறைச்சி எனக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க எடுத்தவனே இழப்பு வருது. அதனால மின்துறைக்கு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இழப்பு இருக்கு. அப்ப ஒவ்வொரு துறையும் இழப்புல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு.